Welcome. Let's we are going to operating system multiple choice questions and answers. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெட்லாக் அவாய்டன்ஸ் அண்ட் ரெக்கவரி இது பற்றின கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிக் டெட்லாக்ஸ் பற்றியும் ப்ரிவென்ஷன் பற்றின டாபிக்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அதில் தான் நம்ம டெட்லாக்னா என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈச் request requires that the system consider the dash to decide whether the current request can be satisfied or must wait to avoid future possible deadlock. டெட்லாக்கை அவாய்ட் பண்ணுறது தான் பேசிக்கான மீனிங். டெட்லாக் அவாய்ட் பண்ணணும்னா ரிசோர்ஸஸ் கரண்ட்லி அவைலபிள். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ டெட்லாக் எப்போ வரும்? ஒரு ரிசோர்ஸஸையே நிறையா பேர் எடுத்து ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ நான் ஒரு ரிசோர்ஸஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அதை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னொருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு டெட்லாக் ஆக்கர் ஆகும். அப்போது ரிசோர்ஸஸ் கரண்ட்டாக இப்போ நான் கேட்குற ரிசோர்ஸஸ் எனக்கு கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, நான் அதை எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா டெட்லாக் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ரிசோர்ஸஸ் கரண்ட்லி அவைலபிள் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Okay. Next question, given a priori information about the dash number of resources of each type that may be requested for each process, it is possible to construct an algorithm that ensures that the system will never enter a deadlock state. அதாவது ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம எதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேஷ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ எத்தனை ரிசோர்ஸஸ் எனக்கு தேவையோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்கிட்ட இருந்ததுன்னா என்னோடய ஒர்க்கை நான் ஓரளவு நல்லா பண்ணி முடிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஈச் டைப் தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. Next question, a deadlock avoidance algorithm dynamically examines the dash to ensure that a circular weight condition can never exceed. சர்க்குலர் வெயிட் கண்டிஷனுக்கு நம்ம அல்காரிதம் கேட்குறாங்க. ரிசோர்ஸ் அலோகேஷன் அல்காரிதம் தான் நம்ம அவாய்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஏ, circular resource allocation algorithm. Resource allocation states are used to maintain the availability of the already and current available resources. Okay. Next question, a state is safe. ஒரு ஸ்டேட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும்னா டெட்லாக் அக்கராகாமல் இருந்ததுன்னா அது எனக்கு சேஃப் ஸ்டேட் அப்படி தானே. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எ சிஸ்டம் டஸ் நாட் ட்ராஷ் டியூ டு டெட்லாக் அக்வரன்ஸ். தென் ரெண்டாவது, எ சிஸ்டம் கேன் அலோகேட் ரிசோர்ஸஸ் டு ஈச் ப்ராசஸ் இன் சம் ஆர்டர் அண்ட் டில் அவாய்ட் டெட்லாக். ஸோ டெட்லாக்கை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராசஸ்க்கோட தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் அதுக்கு அலோகேட் பண்ணிட்டோம்னா தான் டெட்லாக்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்ட் மீனிங் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எ சிஸ்டம் கேன் அலோகேட் ரிசோர்ஸஸ் டு ஈச் ப்ராசஸ். ஓகே, இன் சம் ஆர்டர். சம் ஆர்டரில் நம்ம கரெக்டாக எல்லா ப்ராசஸ்க்குமே ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய டெட்லாக்கை நான் என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணியாச்சு. அதுதான் சேஃப் ஸ்டேட். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சிஸ்டம் இஸ் இன் அ சேஃப் ஸ்டேட் ஒன்லி இஃப் தட் எக்ஸிட்ஸ். சேஃப் ஸ்டேட்டாக இருக்கணும்னா நம்ம சேஃப் சீக்வன்ஸில் இருக்கணும். ஸோ ஆன்சர் சி, சேஃப் ஸ்டேட் மீன்ஸ் சேஃப் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் நோ சைக்கிள் எக்ஸிட்ஸ் இன் த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் சைக்கிள் அக்கர் ஆகக்கூடாது ரவுண்டில். ஸோ சைக்கிள் அக்கர் ஆச்சுன்னா அது அன்சேஃப் ஸ்டேட். அப்போது சைக்கிள் அக்கர் ஆகலைன்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக சேஃப் ஸ்டேட்டாக தான் இருக்கும். நம்மளோட ஆன்சர் தென் த சிஸ்டம் வில் நாட் பி சேஃப். ஸோ இது ராங். சேஃப் ஸ்டேட் தான் நம்மளோட ஆன்சர். தென் த சிஸ்டம் வில் பி இன் த சேஃப் ஸ்டேட். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் இஸ் நாட் applicable to the resource allocation system.
ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து எப்போ நம்ம ரிசோர்ஸ் அலோகேஷன் சிஸ்டத்துக்கு அப்ளிகபிளாக இல்லை அப்படின்னா, அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரிசோர்ஸஸ்க்கு தான் செட் பண்ணுவோம். ரிசோர்ஸஸில் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் எப்போ இருக்கோ அப்போ தான் இது வந்து நாட் அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ ஆன்சர் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் ரிசோர்ஸ் டைப்ஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் வந்து ப்ராசஸ் ரிசோர்ஸஸ்னு ரெண்டு பார்ப்போம். அதில் ரிசோர்ஸஸில் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் செட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டன்ஸ் மல்டிபிளாக இருந்தது அப்படின்னா அப்போ ரிசோர்ஸ் அலோகேஷன் சிஸ்டத்துக்கு இது வந்து அப்ளிகபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேட்டா ஸ்ட்ரக்சர் அவைலபிள் இன் பேங்கர்ஸ் அல்காரிதம் ஆர் அவைலபிள் நீட் அலோகேஷன். இது மூணுமே நம்மளோட ஆன்சராக வரும். ஆன்சர் டி, எஸ், ஆல் ஆஃப் த மென்ஷன்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர் அவைலபிள் இன் த பேங்கர்ஸ் அல்காரிதம் ஆர் அவைலபிள் ஆர் நீட் ஆர் அலோகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the content of the matrix need is. matrix அப்படின்றது max allocation. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வரும். matrix need is matrix and allocation, max and allocation. Next question, the wait for graph is deadlock detection algorithm that is applicable when. வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்னாலே ஒரு ரிசோர்ஸஸ்க்கும் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அதான் இதோட ரூல். வெயிட் ஃபார் கிராஃப்னாலே ரிசோர்ஸஸ்க்கு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல் ரிசோர்ஸஸ் ஹாவ் அ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். இதான் ஃபஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து சிங்கிள் 7 மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தப்பு தான். ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட், சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். வெயிட் ஃபார் கிராஃப்னாலே நமக்கு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம மைண்டில் வரணும். ஓகே, ஸோ இதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. வெயிட் ஃபார் கிராஃப்னாலே நம்மளோட ஆன்சர் வந்து ஒன்லி எ சிங்கிள் இன்ஸ்டன்ட். ஆல் ரிசோர்ஸஸ் இருக்கிற அதில் ஒர்க் பண்ணுற எல்லா ரிசோர்ஸஸ்லேயுமே சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், an edge from process P1 to Pj in wait for graph indicates that. அதாவது P1 to Pjனா நம்ம எப்படி கொடுப்போம்னா இப்படி கொடுப்போம், P1 tends to Pj. இதுக்கு என்ன மீனிங்னா P1 வந்து Pjக்காக வெயிட் பண்ணுது. P1 இஸ் வெயிட்டிங் ஃபார் Pj அப்படின்னு அர்த்தம். ஓகே, P1 இஸ் வெயிட்டிங் ஃபார் Pj. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதும் அதுதான், P1 to Pj. அப்போ P1 இஸ் வெயிட்டிங் டு Pj. இது எங்கே இருக்குது பாருங்கள், P1 இஸ் வெயிட்டிங் ஃபார் Pj to release and resources that P1 needs. ஸோ P1க்கு வந்து தேவைப்படுது, அதுக்காக P1 வந்து Pjக்கு வெயிட் பண்ணுது. இதுதான் இதோட கரெக்ட் மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் P1 இஸ் வெயிட்டிங் டு Pjன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீவ் த சிஸ்டம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, லீவ் பண்ணி போயிடுறாங்களா? ஸோ அது கிடையாது. இது வந்து எனக்கு தேவை அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Next question, if the wait for graph contains a cycle. wait for graphsல வந்து சைக்கிள் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா அது என்னதான் இருக்கும்? கண்டிப்பாக டெட்லாக் அக்கர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி, தென் த டெட்லாக் எக்ஸிட்ஸ். ஓகேவா, இந்த சைக்கிள் வந்தது இல்லை கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்தது இந்த மாதிரியான கண்டிஷன் வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு டெட்லாக் ப்ராப்ளம் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், நாட் சைக்கிள் நோ சைக்கிள் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம சேஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், டெட்லாக் வராது. அப்போ சைக்கிள் அக்கர் ஆனதுன்னா டெட்லாக் ஸ்டேட்டில் நம்ம இருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டெட்லாக் அக்கர் ஃப்ரீக்வெண்ட்லி த டிடெக்ஷன் அல்காரிதம் மஸ்ட் பி இன்வோக்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட்லாக் வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக அக்கர் ஆகுதான். ஸோ அடிக்கடி நம்ம டெட்லாக் அக்கர் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த அல்காரிதம் டிடெக்ஷன் அல்காரிதத்தையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நான் அடிக்கடி டெட்லாக் டிக்கர் ஆகுது, அப்போ டிடெக்ஷன் அல்காரிதம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ரேர்லியா ஃப்ரீக்வெண்ட்லியா, ரேர்லி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லியான்னு நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டெட்லாக் அக்கர் ரேர்லி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த டிடெக்ஷன் அல்காரிதமும் ரேர்லியாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்மளுக்கு அக்கர் ஆச்சுன்னா அல்காரிதமும் ஃப்ரீக்வெண்ட்லியாக யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி. Next question, what is the disadvantages of invoking the detection algorithm for
எவ்ரி ரிக்வெஸ்ட். நம்ம டிடக்ஷன் அல்காரிதத்தோட டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து கன்சிடரபிள் ஓவர் ஹெட் இன் கம்ப்யூட்டேஷன் டைம். அதாவது டிடக்ஷன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டெட்லாக் அக்கர் ஆயிரும் அப்படி தானே. ஸோ அக்கர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கிராஃப் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணி மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு கண்டிப்பாக டைம் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகும். மெமரி வேஸ்ட் ஆகிறத பற்றி ப்ராப்ளம் இல்லை, பட் டைம் வேஸ்ட் ஆகிறது தான் வந்து இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். கன்சிடரபிள் ஓவர் ஹெட் இன் கம்ப்யூட்டேஷன் டைம். Next question. A deadlock eventually cripples system throughput and will causes the CPU utilization. டெட்லாக்ல சிபியூட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ட்ராப்பாக தான் இருக்கும், இன்க்ரீஸ் எல்லாம் ஆக சான்ஸே இல்லை. டெட்லாக்னாலே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது சிபியூட யூட்டிலைசேஷன் கண்டிப்பாக ட்ராப்பாக தான் இருக்கும். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ டெட்லாக் கேன் பி broken by. ஒரு டெட்லாக் வந்து அக்கர் ஆகிடுச்சு நம்மளோட சிஸ்டத்தில். ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? about one or more process to break the circular wait. about all process in the system permit all resources from all process. இப்போது நம்ம ஒரு 10-15 ப்ராசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா எல்லா ப்ராசஸையும் நம்ம எல்லாத்தையுமே அபார்ட் பண்ணுறது வந்து மறுபடியும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இது ரெண்டுமே நமக்கு சேஃப் கிடையாது. மீன்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மெமரி, வேஸ்ட் ஆஃப் சிபியூ யூட்டிலைசேஷன் எல்லாமே வேஸ்ட் ஆகும். எல்லா ப்ராசஸையுமே நான் ரிமூவ் பண்ணேன்னா. ஸோ அந்த டைமில் அபார்ட் ஒன் ஆர் மோர் ப்ராசஸ், எந்த ப்ராசஸில் டெட்லாக் வருதோ இந்த ப்ராசஸை நான் ரிமூவ் பண்ணேன், அபார்ட் பண்ணேன் அப்படின்னா டெட்லாக்கை நான் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்படின்ற சுச்சுவேஷன் எந்த ப்ராசஸ் எடுத்தால் வருதோ அதை மட்டும் எடுத்தால் நமக்கு சேஃப். கொஞ்சம் அது நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ அபார்ட் ஒன் ஆர் மோர் ப்ராசஸ் டு பிரேக் த சர்க்குலர் வெயிட். ஓகே, சர்க்குலர் வெயிட் தான் மோஸ்ட்லி டெட்லாக் ப்ரிவென்ஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர் ஏ. ஓகே, டெட்லாக் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணும்போது இந்த 4 கண்டிஷனில் சர்க்குலர் வெயிட் தான் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் டெட்லாக் ப்ரிவென்ஷனில். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே அவாய்டன்ஸ்லையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த 2 ways ஆஃப் அபார்ட்டிங் ப்ராசஸ் and eliminating deadlocks are abort all deadlock process, abort all process, abort one process at a time until the deadlock cycle is eliminated. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எந்த 2 வேலை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து அபார்ட் பண்ணால் டெட்லாக்கை எலிமினேட் பண்ணலாம்? எல்லா ப்ராசஸையுமே நம்ம அபார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா அபார்ட் ஒன் ப்ராசஸ் அட் அ டைம், அதாவது ஒரு டைமில் ஒரு ப்ராசஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள், அப்போ டெட்லாக் வந்து போயிடுச்சான்னு. ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டைமில் இன்னொரு ப்ராசஸ். ஸோ அட் அ டைமில் ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு வேளை கொஞ்சம் ப்ராசஸ் ரிமூவ் பண்ணும்போதே டெட்லாக்கோட கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். ஓகே, next question. The process to be aborted is chosen on the basis of the following factor. அதாவது ப்ராசஸ் டு பி அபார்ட்டட் சூசன், அதாவது இதில் கேட்டிருக்காங்க, கீழே உள்ள ஆப்ஷன் வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ப்ரியாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ் இஸ் இன்டராக்டிவ் ஆர் பேட்ச், ஹவு லாங் த ப்ராசஸ் இஸ் கம்ப்யூட்டட். அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம அபார்ட் பண்ணுறோம் இல்லையா, அட் அ டைமில் ஒரு ப்ராசஸ் அபார்ட் பண்ணுறோம். இப்படி அபார்ட் பண்ணும்போது எந்த ப்ராசஸை அபார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரியாரிட்டி ஆஃப் ப்ராசஸ்க்கு ப்ரியாரிட்டி செட் பண்ணி நம்ம அபார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராசஸஸ் இன்டராக்டிவ் அண்ட் பேட்ச் இது யூஸ் பண்ணியும் நம்ம அபார்ட் பண்ணலாம். எந்த ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ப்ராசஸை நம்ம எடுத்தால் டெட்லாக் வந்து ரிமூவ் ஆகுமா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியும் நம்ம அபார்ட் பண்ணலாம். அப்போது இது 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணினாலும் நம்ம ஒரு ப்ராசஸை சூஸ் பண்ணி அபார்ட் பண்ணலாம். நம்மளோட ஆன்சர் வந்து டி, ஆல் ஆஃப் த மென்ஷன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ காஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ப்ராசஸ் டெர்மினேஷன் இன்க்ளூட். ஒரு காஸ்ட் ஃபேக்டர் வந்து டெர்மினேஷனுக்கு வந்து எப்படி அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா,
அதோட டைமை கால்குலேட் பண்ணி தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எதோட டைம்னா இப்போ டெட்லாக் வந்து அக்கர் ஆகி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நம்ம ப்ராசஸ் வந்து டெர்மினேஷன் டைமுக்கு. ப்ராசஸ் ஒர்க் பண்ணி அதோட ரிசோர்ஸஸ் எல்லாமே கரெக்டாக எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் இந்த டைமுக்குள்ளே ஒர்க் பண்ணி முடிச்சிருவேன். பட் டெட்லாக் அக்கர் ஆனதுனால என்னோடய டைம் வந்து இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அப்போ நம்ம அந்த டெட்லாக்கோட டைமை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம காஸ்ட் ஃபேக்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ டெர்மினேஷன் டைம் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸை வச்சு காஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியாது. CPU யூட்டிலைசேஷன் வச்சும் நம்ம முடியாது. இங்கே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன், அமௌண்ட் ஆஃப் டைம் எ டெட்லாக் ப்ராசஸ் ஹேஸ் thus were consumed during its execution. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், if we preempt a resource from a process, the process cannot continue with its normal situation, it must be. அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நார்மல் சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து மூவ் ஆகணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அந்த ப்ராசஸை அபார்ட் பண்ணிக்கலாமா, ரோல் பேக் பண்ணலாமா, டெர்மினேட் பண்ணிக்கலாமா, இல்லை க்யூடில் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளே வந்து வேர்ட்லேயோ ஏதோ ஒன்றில் டைப் பண்ணுறோம், தப்பாக டைப் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரோல் பேக் போவோம். ஸோ ரோல் பேக் போவோம், அதுலேயும் தப்பாக இருந்ததுன்னா இன்னும் ரோல் பேக் போவோம். ஸோ எந்த டைமில் நம்ம கரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சோன்றது நம்ம கிடச்சிரும். அதுதான் வந்து பெஸ்ட்டு வே. நம்ம அபார்ட் பண்ணக்கூடாது. அபார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆயிரும். ஸோ ரோல் பேக் தான் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டு டேஷ் டு சேவ் ஸ்டேட் the system needs to keep more information about the state of the process. இதுவும் சேம் லாஸ்ட் கொடுத்த கொஸ்டின் மாதிரி தான். நம்ம ஒரு ப்ராசஸை அபார்ட் பண்ணால் அது சேஃபாக இருக்குமா, ரோல் பேக் பண்ணால் சேஃபாக இருக்குமா, Q1 கேட்டால் நமக்கு ரோல் பேக் பண்ணால் தான் சேஃபாக இருக்கும். நம்மளோட ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் preempted from the same process, டேஷ் கேன் அக்கர். அதாவது ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு மட்டுமே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன அக்கர் ஆகும்? ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகும். ஸ்டார்வேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி அதுக்கு அடுத்திருக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தான் ஸ்டார்வேஷன் வரும். இப்போ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸோ வந்து அதோட ஒர்க்கை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்வேஷன் தான் இதோட ஆன்சர். பாருங்கள், ஸ்டார்வேஷன் இஸ் அ ப்ராப்ளம் தட் அக்கர்ஸ் வென் ஹை ப்ரியாரிட்டி ப்ராசஸ் கீப் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் லோ ப்ரியாரிட்டி ப்ராசஸ் கெட் பிளாக்டு ஃபார் இன்ஃபைனைட் டைம். ஹை ப்ரியாரிட்டி ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது லோ ப்ரியாரிட்டி ப்ராசஸ் ஒரு இன்ஃபைனைட் டைம் அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டைமே கணக்கே இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன்னா ஸ்டார்வேஷன். லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் ஸ்டார்வேஷன்? ஸோ ஸ்டார்வேஷன் வரும்னு சொல்லிட்டோம். ஸ்டார்வேஷனுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்குறாங்க. நம்மளோட ரோல் பேக் தான் இதுக்கு சொல்யூஷன். த நம்பர் ஆஃப் ரோல் பேக் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஃபேக்டர். ரோல் பேக் எத்தனை ரோல் பேக் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத காஸ்ட் ஃபேக்டரில் இன்க்ளூட் பண்ணோம்னா அதுதான் ஸ்டார்வேஷனோட சொல்யூஷன். ஏன்னா நீங்கள் பாட்டில் ரோல் பேக் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுறாங்க. அதில் தப்பாயிடுச்சுன்னா அகெயின் ரோல் பேக் போய் அகெயின் டைப் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது தான் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அப்போ காஸ்ட் எஃபெக்டரில் இந்த ரோல் பேக்கோடதையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டார்வேஷனோட சொல்யூஷன். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஸோ உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். இது கொஸ்டினோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதோட ஆன்சர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. டெட்லாக் அவாய்டன்ஸ் அண்ட் ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.